ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ஃபுல் டே குக்கிங் விலாக் தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து வீட்டில் இருக்க பொருளை வச்சுட்டு 10 நிமிஷத்தில் குட்டீஸ்க்கு பிடிச்ச மாதிரி ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபியும் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அன்றைக்கி வந்து பொண்ணுக்கு ஓப்பன் டே இருந்துச்சு. ஸ்கூல் போயிட்டு மார்க் லிஸ்ட்லாம் வாங்கிட்டு அந்த வருஷத்துக்குள்ள புக்கு வந்து ஸ்கூல்லேயே கொடுத்துருவாங்க. அதுவும் வாங்கிட்டு வந்தாச்சு. காலையில் 7 மணிக்கெலாம் போயிட்டோம். வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதனால் பிரேக்ஃபாஸ்ட் எதுவும் பண்ணலை. வரும்போதே வடைப்பாவு வாங்கிட்டு வந்தாச்சு. ஆளுக்கு 2 வடைப்பாவு சாப்பிட்டுட்டு டீயும் போட்டு குடித்து பிரேக்ஃபாஸ்ட்டை முடித்தாச்சு. அதுக்கப்புறமா கொஞ்சம் வீட்டில் எல்லாம் வேலை பார்த்துட்டு லன்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கொஞ்சம் வெயிலுக்கு முன்னாடி சீக்கிரமாகவே லன்ச் ரெடி பண்ணிடலாம் அப்படின்ட்டு வெண்டைக்காய் இருந்துச்சு, அது பொரியல் பண்ணுறதுக்காக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சம் மல்லியல் இருந்துச்சு, அதையும் வந்து துவையல் பண்ணலான்னு க்ளீன் பண்ணேன். இப்போ வந்து லன்ச் என்னென்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துலாமா. சுட சுட சாதம் வடித்து வச்சாச்சு. அப்புறம் பொண்ணுக்காக கொஞ்சமாக உருளைக்கிழங்கு பொரியல் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். அப்புறம் வெண்டைக்காய் பொரியல், அப்புறம் ஒரு பீட்ரூட் மட்டும் இருந்துச்சு, அதுவும் வந்து பொரியல் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த வெள்ளரிக்காய் மோர் குழம்பு 2-3 வீடியோவில் பார்த்துருந்தேன். சரி, ட்ரை பண்ணலாமே அப்படின்ட்டு தான். வெள்ளரிக்காய் வந்து அரைச்சி பண்ணுறது டேஸ்ட்டு நல்லா தான் இருந்துச்சு. அது கூடவே கொஞ்சமாக சோயா வறுவலும் வந்து பண்ணியிருந்தேன். இவ்வளோ பண்ணதுனால தான் மல்லியில் சட்னி வந்து பண்ணல, அதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. அதுக்கப்புறம் ஈவினிங்காக பார்த்தா பசங்க வந்து ஸ்நாக்ஸ் கேட்டாங்க. சரி, ஒரு 4 உருளைக்கிழங்கு இருந்துச்சு, அதை வந்து குக்கரில் வேக போட்டுட்டு அது வந்து நல்லா வெந்ததும் ஆறுனதுக்கப்புறம் தோலெல்லாம் எடுத்துட்டு இது மாதிரி மசிச்சு எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம காய் சீவுவோம்ல, அதில் வச்சு கூட துருவி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். இப்போ இது கூட வந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவு அரிசி மாவு சேர்த்துருக்கேன். அதுக்கு பதிலாக நீங்கள் கார்ன்ஃப்ளவர் கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் காரத்துக்கு தேவையான மிளகாத்தூள், அப்புறம் தேவையான அளவு உப்பு, அது கூட வந்து கொஞ்சம் சைனீஸ் டேஸ்ட்டில் வர்றதுக்காக கொஞ்சமாக சில்லி சாஸ் வந்து சேர்த்துருக்கேன். இல்லைன்னா கூட பரவாயில்ல. கொஞ்சோன்னு ஒரு பிஞ்ச் போல் கரம் மசாலா சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த உருளைக்கிழங்கு வந்து சின்ன சின்ன கட்டிகள் கூட இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக வர மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இது மாதிரி ரெடி பண்ணிவிட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்ட ஷேப்புக்கு வந்து ரெடி பண்ணிக்கலாம். லைட்டாக கையில் எண்ணெய் தடவிக்கோங்க, அப்போ கையில் வந்து ஒட்டாமல் வரும். இது மாதிரி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு எண்ணெய் வந்து சூடு பண்ண வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு பவுலை வந்து அதில் சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சே ஃப்ரை பண்ணி எடுங்க. அப்போ தான் வந்து நல்லா கிறிஸ்பியாக வரும். ஏன்னா உருளைக்கிழங்கு வேக வச்சுருக்கோம், டக்குன்னு வந்து வெந்துடும். இது வந்து சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமா இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்ததும் இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். இது வந்து சுட சுட சாப்பிட்றதுக்கு நல்லா மொறுமொறுன்னு ஆயிரும். கொஞ்சம் ஆறிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இது கெச்சப் மெயோனீஸ் கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் வீட்டில் இருக்க பொருளை வச்சுட்டு. குட்டீஸு ஸ்நாக்ஸ் கேட்கும்போது நீங்களும் செஞ்சு கொடுத்து பாருங்கள், எப்படி இருக்குன்ட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நைட் டின்னர் பார்த்திங்கன்னா தக்காளி சட்னி வந்து வதக்கி அரைச்சி வச்சுருந்தேன். கொஞ்சம் தேங்காய் சட்னியும் வச்சுட்டு தோசை ஊற்றி முட்டை தோசை இது ஊற்றி சாப்பிட்டு அன்னைக்கு டே வந்து எங்களுக்கு இப்படி தான் போச்சு. வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். வேறு ஏதாவது ரெசிபி வேணும் அப்படின்னாலும் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்தடுத்து வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.